வெல்கம் டு நேசிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன், தக்காளி, பீன்ஸ், கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், கேரட், மீல் மேக்கர், ரெட் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, நெய், உப்பு, கரம் மசாலா, தயிர். ரைஸ் குக்கரில் 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு 80% வேக வச்சுக்கலாம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இதில் கொஞ்சம் பட்டையும் சோம்பும் போட்டுக்கலாம். இப்போ இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், கேரட், பட்டாணி, பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, மீல் மேக்கர். மீல் மேக்கரை நான் சுடு தண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் நான் பெரிய குக்கரில் மாற்றிருக்கேன். அப்போ தான் மிக்ஸ் பண்ண வசதியாக இருக்கும். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தயிர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனது எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஆனியன் போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய்லாம் இல்லாமல் வேறு ஆனியன் மட்டும் மாற்றிக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனியனும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இது நல்லா ஊறி இருக்கு. இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சோண்டு போதும். கேஸ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை வச்சிடலாம். வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். காய்கறியை லேசாக வதக்கியிருக்கேன். இப்போ கேஸை சிம்மில் வச்சுட்டு மூடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும். சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. ரொம்பவே வேகலை, ஆஃப் பாயில் இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு பிரியாணி வைக்கிற பாத்திரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ண காய் போட்டுக்கலாம்.
போட்டாச்சு. இப்போ சாதம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு லேயர் சாதம் போட்டாச்சு. இப்போ இன்னொரு லேயர் காய் போட்டுக்கலாம் மேலே. நம்ம ஏற்கனவே ஒரு 2 லேயர்ஸ் போட்டோம். இந்த மாதிரி இன்னும் 1 லேயர் போட்டால் முடிஞ்சிடும். மொத்தம் 3 லேயர்ஸ் போடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். லாஸ்ட் லேயர் காய் போட்டோடனே அது மேலே கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கலாம். போட்டு இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்ச ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக போடணும். கடைசியாக 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ இதை 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஸ்லோவில் வச்சுட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா தூவி விட்டுடலாம். காரம் இன்னும் கொஞ்சம் வேணுன்றவங்க மிளகாத்தூள் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 10 நிமிஷம் மூடி வேக வச்சிடலாம். ரொம்ப வேகக்கூடாது, 10 நிமிஷம் மூடி வச்சா போதும். அம்மாக்குற நேரத்தில் நம்ம ஆனியன் ரைட்டா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். அதில் தயிர் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சா ஆனியன் போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி கூட இது வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பிரியாணி கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா செரிமானமாகும். இப்போ இன்னும் கொஞ்சம் தயிர் மேலே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆனியன் ரைட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி வந்துருச்சா பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்கு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் அப்பதான் உடையாம சூப்பராக வரும். எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க பிரியாணி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாதாரணமாக பிரியாணி செஞ்சு தரதோட இந்த மாதிரி தம் பிரியாணி செஞ்சு தந்தா பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல பிரியாணி போட்டு கவுத்துக்கலாம். அழகாக வந்திருக்கு. ஷேப் பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இது மேலே கொஞ்சம் புதினா வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி பக்கத்தில் ஆனியன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம்.
அவ்வளோதான், வெஜிடபிள் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் அப்படியே கடையில் செய்கிற மாதிரியே வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.